நான் இன்றைய நிகழ்விலே சட்ட தரணிகள் ஆரம்ப நிகழ்வுகள் சட்டத்தரணியாக வர விரும்புபவர்களுக்காக இருக்க வேண்டிய அடிப்படை தகமைகள், அதே போல இந்த சட்டத்தரணிகள் மூலமாக செய்ய எதிர்பார்க்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பிலே சில விடயங்களை பொதுவாக நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த சட்டத்தரணியாக வர விரும்புகின்றவர்கள் அல்லது சட்டத்தரணிக்காக படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான சில விடயங்களை எனது அனுபவத்தின் ஊடாக பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த சட்டத்தரணிகள் என்கின்ற போது உண்மையிலே எதிர்மறையான கருத்துக்கள் அவர்கள் சார்பிலே அவர்கள் தொடர்பிலே இருக்கின்றது. இந்த சமூகத்தின் சார்பிலே பொதுவாக சொல்வார்கள், ஒரு பிரச்சனை தனக்கென்று வருகின்ற போது சட்டத்தரணியினுடைய தேவை ஏற்படுகின்ற வரை சட்டத்தரணிகளை பற்றி சில எதிர்மறையான கருத்துக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பது உண்மையில் இந்த தொழிலை பொறுத்தவரையிலே பொதுவாக நாங்கள் இரண்டு தரத்தவரை திருப்திப்படுத்தப்பட முடியாது என்கிற அடிப்படையில் மனச்சாட்சியின் அடிப்படையிலும் இருக்கின்ற நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப இந்த சேவைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எம்மை நாடி வருகின்ற ஒருவரை நாம் அவருக்கான சேவையை வழங்க வேண்டும் என்பது இலங்கை அரசியலமைப்பு மற்றும் உயர் நீதிமன்ற கோட்பாடுகளில் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸின் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நம்மை வருகின்றவர்களை கால சேவையினை நாங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த சமூகத்துக்கான சேவையாக இதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இதனை பற்றி நாங்கள் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். அதில் உங்களுக்கு தெரியும், சட்டத்தரணிகள் என்கின்ற போது தற்பொழுது லோயர்ஸ் அல்லது அட்டர்னியட் லோ என்று அழைக்கின்றனர். ஆரம்பத்திலே ப்ரொக்டர், அட்வொகேட் என்று இரண்டு நாமங்களிலே இந்த சட்டத்தொழிலை செய்பவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ப்ரொக்டர் என்பவர்கள் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளிலே தோன்றி வழக்காடுபவர்களாகவும், அட்வொகேட் என்பவர்கள் அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்குகின்றவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் ப்ரொக்டர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றவர்களாக அல்லது எழுத்து வேலைகளை செய்பவர்களாக இருந்தார்கள். பின்னர் இந்த ப்ரொக்டர், அட்வொகேட் என்கின்ற இரண்டு பிரிவினரும் ஒரு பிரிவினராக 1973 ஆண்டின் 44ஆம் இலக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் லோ நிர்வாக சட்டத்தினால் 1973ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க சட்டத்தினால் கொண்டு வரப்பட்ட நிர்வாக சட்டத்தின் மூலமாக இந்த இரண்டு பிரிவும் இல்லாமல் ஆக்கப்பட்டு அட்டர்னியட் லோ என்கின்ற ஒரு பதம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே நீதிமன்ற தேசிய அரச பேரவையிலே நீதி அமைச்சராக இருந்த ஸ்ரீ பண்டாரநாயக்க அவர்களினால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் தற்பொழுது வரை இந்த நாமமே அழைக்கப்படுகின்றது. அட்டர்னியட் லோ அல்லது லோயர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள், சட்டத்தரணிகள். இந்த ஆரம்பத்திலே காணப்பட்ட இந்த இரண்டு பிரிவு தொடர்பாகத்தான் இன்னும் சில இடங்களிலே இந்த ப்ரொக்டர் என்று சட்டத்தரணிகளை அழைக்கின்ற வழக்கம் இருந்து வருகின்றது. இவ்வாறாக இருந்த போதிலும் அந்த இரண்டு ப்ரொக்டர், அட்வொகேட் என்கின்ற நடைமுறைகள் இரண்டும் இப்பொழுது இல்லாமல் ஆக்கப்பட்டு அட்டர்னியட் லோ அல்லது லோயர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த லோயர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள், இன்றைய அழைக்கப்படுகின்றவர்கள் வருவதற்கு அவர்கள் அல்லது நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்கு இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற விரும்புகின்றவர்கள் முதலிலே சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். சட்டத்தரணியாக நியமனம் செய்து கொள்வதற்கு முன்னர் ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை தற்பொழுது கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தோடு பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சுமார் 1000க்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் சட்டத்தரணிகள் என்கின்ற போது மிக அதிகமான சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். இருக்குகின்ற போதும் இன்னும் சட்டத்தரணிகளுக்கான தேவை அதிகரித்து காணப்படுகிறது என்று சொல்லுகின்ற போது சட்டத்தரணிகளாக சத்திய பிரமாணம் செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தரணியாக நீதிமன்றத்திலே வழக்காடுவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு தேவைகளுக்காக, வெவ்வேறு காரணங்களுக்காக சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார்கள். மிக குறைந்த அளவினரே நீதிமன்ற
நடவடிக்கைகளிலே நீதிமன்றத்திலே வழக்காடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இருக்கின்ற நிலவரத்தின்படி இருக்கின்ற அதிகமான சட்டத்திட்டங்கள் ஒவ்வொருவரும் 1000 பேர் வருகின்றார்கள் என்கின்ற போது நீதிமன்றங்களிலே சட்டத்திட்டங்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்ற சூழல் இருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் சில நேரங்களிலே வேற தொழில்களை எடுத்துக் கொள்வதற்காகவும் அல்லது தங்களது ஓய்வூதிய காலங்களுக்கு பின்னராக ஏதாவது சட்டத்தொழில் மூலமாக செய்து கொள்ளலாம் என்பதற்காகவும் இந்த சட்டத்தரணிகளாக சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும் என்றால் 5 நடைமுறைகளின் அடிப்படையிலே அல்லது 5 படிமுறைகளின் அடிப்படையிலே ஒருவர் ஒரு சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. முதலிலே ஒருவர் சட்டத்தரணியாக வருகின்றவர் அவங்களுக்கு தெரியும் ஏஎல் பரீட்சையிலே உயர்தர பரீட்சையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்று சட்டத்துறைக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற Z ஸ்கோரினை பெறுகின்ற ஒருவர் நேரடியாக ஏஎல் பரீட்சையின் பின்னராக பல்கலைக்கழக அனுமதியை பெற்று இலங்கையில் தற்பொழுது ஆரம்பத்திலே கொழும்பு பல்கலைக்கழகம் சட்டமானி கற்கை நெறியினை வழங்கி கொண்டிருந்தது. ஏஎல் பரீட்சையிலே சித்தி அடைகின்ற மாணவர்களுக்காக. தற்பொழுது அந்த காலங்களிலே 200 மாணவர்கள் மாத்திரம் நேரடியாக பல்கலைக்கழகங்களுக்கு கொழும்பு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். தற்பொழுது சட்டமானி கற்கை நெறியினை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களால் ஏஎல் பரீட்சையினை அடுத்து சட்டமானி கற்கை நெறி வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களாக கொழும்பு பல்கலைக்கழகம், அதே போல பேராதனை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று 3 பல்கலைக்கழகங்கள் இந்த சட்டமானி கற்கை நெறியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழகங்களிலே சட்டமானி கற்கை நெறி என்ற போது 4 வருடங்கள் சட்டமானி கற்கை நெறி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்களிலே சட்டமானி கற்கை நெறியினை LLB பேச்சுலர் ஆஃப் லாஸ் என்ற அந்த டிகிரியினை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை வைத்துக்கொண்டு நாங்கள் சட்டத்தரணியாக நீதிமன்றத்திலே வழக்காட முடியாது என்கிற விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏனைய LLB என்கின்ற போது ஏனைய கற்கை நெறிக்காக வழங்கப்படுகின்ற பல்கலைக்கழக பட்டம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது BA, MBBS, அதே போல BSc இந்த பட்டங்கள் வழங்குவதை போன்று LLBயும் ஒரு பட்டம் என்பதை வழங்க வேண்டும். இதை வைத்துக் கொண்டு நாங்கள் பல்கலைக்கழகம் நீதிமன்றத்திலே வழக்காட முடியாது. அது முதலாவது. ஏஎல் பரீட்சையை தொடர்ந்து நாங்கள் ஒரு சட்டமானி கற்கை நெறியினை ஒரு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் படிப்பது. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும் இலங்கை சட்டக்கல்லூரி. இலங்கை சட்டக்கல்லூரி 3 வருட கற்கை நெறியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஏஎல் பரீட்சை மற்றும் காப்பு சாதாரண பரீட்சை என்பவற்றோடு ஒரு தடைகான் பரீட்சை நாங்கள் எழுத வேண்டியிருக்கிறது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமின் அடிப்படையில் தான் அதில் தெரிவு செய்யப்படுகின்ற அவர்கள் நியமிக்கின்ற இந்த கட் அவுட்ஸ் புள்ளிகளை பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பல்கலைக்கழக அதாவது இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நாங்கள் அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை சட்டக்கல்லூரி 3 வருடம் கற்கை நெறியினை வழங்குகின்றது. இதிலே நாங்கள் 3 வருடங்களை பூர்த்தி செய்கின்ற போது அட்டர்னி அட் லா என்கின்ற அந்த தொழிற்சார் தகமையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த தொழிற்சார் தகமையை பெற்றதன் பின்னர் தான் நாங்கள் சட்டத்தரணியாக நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்காட முடியும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். லோ காலேஜ் இலங்கை சட்டக்கல்லூரியினால் வழங்கப்படுகின்ற இந்த அட்டர்னி அட் லா என்பது LLB என்கின்ற பட்டம் அல்ல என்பதையும் LLB பட்டம் என்பதையும் அவர்கள் வழங்குவதில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். லோ காலேஜிலே சட்டத்தரணியாக படித்து 3 வருடங்கள் படித்து ஒரு சட்டத்தரணியாக வெளியேறுகின்றவர் அட்டர்னி அட் லா என்கின்ற பட்டத்தை மாற்றம் வைத்திருப்பார். பல்கலைக்கழகங்களோடு இணைந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், சிறந்த பல்கலைக்கழகம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே LLB டிகிரியினை முடித்திருந்தால் மாத்திரம் ஒரு சட்டத்தரணி தனது பதவி நிலையாக LLB அட்டர்னி அட் லா என்று போட்டுக்கொள்வார்கள். லோ காலேஜில் படிக்கின்றவர்கள் இந்த LLB இல்லாதவர்கள் அட்டர்னி அட் லா என்று மாத்திரம்தான் போட்டுக்கொள்வார்கள். இன்னொரு விடயத்தையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சில சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், அட்டர்னி அட் லா என்கின்ற போது LLB BA என்கின்ற போட்டுக்கொள்வார்கள். உதாரணமாக எனது ஒரு பட்டமும் LLB BA அட்டர்னி அட் லா. LLB நாங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் பட்டத்தை பெற்றாலும் இந்த BA என்பதை நாங்கள் வேறொரு பல்கலைக்கழகத்தில் அதனை தனியாக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் நினைத்துக் கொள்ளக்கூடும் ஒரு சட்டத்தரணி என்கின்ற போது LLB BA அட்டர்னி அட் லா 3 பட்டங்கள் சேர்ந்தது என்பது அவ்வாறல்ல. 3 பட்டங்களும் வெவ்வேறு நிறுவனங்களால் வழங்கப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். BA
என்பதை வேறொரு ஒரு பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி என்பது வேறொரு பல்கலைக்கழகம் வழங்கப்படுகின்ற அக்ரினேட் என்பது லோ குலர்ச்சினால் இலங்கை சட்டக்கல்லூரியினால் வழங்கப்படுகின்ற ஒரு தொழிற்சார்பாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது. மூன்றாவதாக ஒருவர் சட்டத்திறனியாக வருவதற்கு திறந்த பல்கலைக்கழகத்தினை நாட முடியும். திறந்த பல்கலைக்கழகத்துக்கும் காப்பு உயர்தர பரீட்சையினை மையமாக கொண்டு அதிலே ஒரு தகமையை பெற்றுக்கொண்டு பல்கலைக்கழகத்தினால் திறந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகின்ற அந்த தலைகான் போட்டி பரீட்சையிலே சித்தி அடைகின்ற போது அந்த கற்கை நெறியிற்காக தெரிவு செய்யப்படலாம். அது திறந்த பல்கலைக்கழகம் 4 வருட கற்கை நெறியை கொண்டது. இந்த திறந்த பல்கலைக்கழகத்திலிருந்து படிக்கின்றவர்கள் 4 வருடத்துக்கு பின்னர் எல்எல்பி பட்டத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்கள் மீண்டும் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு சென்றே சட்டத்திறனியாக எட்டனியர் பரீட்சையில் சித்தி அடைந்ததன் பின்னர் சட்டத்திறனியாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல 4ஆவதாக சர் ஜோன் கொத்தலாவில் யூனிவர்சிட்டி இருக்கின்றது. அது அங்கேயும் எல்எல்பி டிகிரியினை பெற்றுக்கொள்ள முடியும். இது 4ஆவது முறை. 5ஆவது ஒரு முறை இருக்கிறது, ஒரு சட்டத்தரணியாக தெரிவு செய்யப்படுவதற்கு. அது இலங்கையிலே உங்களுக்கு தெரியும், பல்வேறு தனியார் கல்வி நிறுவனங்கள் இந்த எல்எல்பி பட்டத்தினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது யுஜிசியினால் பல்கலைக்கழக ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களாக இருப்பின் இந்த எல்எல்பி இந்த நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற எல்எல்பி நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களும் எட்லோ இலங்கை சட்டக்கல்லூரியிலே எட்லோவாக தங்கள் தொழிற்சார்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த 5 வழிமுறைகளின் ஊடாக சட்டத்திறனியாக ஒருவர் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இலங்கையிலே இருக்கின்றது. இதிலே ஒரு விடயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது ஆரம்பத்திலே எல்எல்பி டிகிரிகள் இருக்கின்ற போது, அதாவது தனியார் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படுகின்ற இந்த எல்எல்பி டிகிரிகளுக்கு இலங்கை சட்டக்கல்லூரியிலே செல்கின்ற போது அவர் இறுதி தவணை பரீட்சைகளை மாத்திரம் சித்தியடையக்கூடிய நிலை இருந்தது. தற்பொழுது அது மாற்றப்பட்டு 3 வருடங்களாக இலங்கை சட்டக்கல்லூரியிலே 3 வருடங்கள் நடைபெறுகின்ற பரீட்சையிலையும் அதாவது தனியார் பல்கலைக்கழகங்களிலே படித்து எல்எல்பி பட்டத்தினை பெறுகின்றவர்கள் 3 வருட பரீட்சையினையும் இலங்கை சட்டக்கல்லூரியை தோற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆனால் பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்களிலே பட்ட நெறியினை, அதாவது எல்எல்பி டிகிரியை பெறுகின்றவர்கள் இலங்கை சட்டக்கல்லூரியுடைய இறுதி பரீட்சை 3ஆம் வருடத்திற்கான பரீட்சையை மாத்திரம் எழுதினால் அந்த எட்டனியர் என்கின்ற பட்டத்தினை தொழிற்சார் தகமையினை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த 5 நடைமுறைகளின் ஊடாக ஒருவர் சட்டத்திறனியாக தோற்றம் பெறுவதற்கும் வழக்குகளை நீதிமன்ற நடவடிக்கைகளில் வழக்குகளை பேசுவதற்கும் அவர் ஒரு சட்டத்திறனியாக அங்கீகாரம் பெறுவார். இவ்வாறாக இருந்த போதிலும் 1833 உயர் நீதிமன்ற சார்ட்டர் பிரிவு 17 பிரகாரம் உயர் நீதிமன்றத்திலே அவர் சத்திய பிரமாணம் செய்து அவர் அங்கே தன்னை பதிவு செய்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர் ஒரு சட்டத்திறனியாக அவர் நீதிமன்றத்திலே வழக்காட முடியும். அதே போல இந்த சட்டத்திறனிகளை கையாளுகின்ற ஒரு தாய் சங்கமாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் காணப்படுகிறது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்திலே ஒரு அடிப்படை உறுப்பினராக தன்னை அவர் இணைத்துக் கொள்கின்ற போதுதான் சில விடயங்கள் அவர்கள் தொடர்பிலே கையாளுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல சட்டத்திறனியாக நாங்கள் இப்பொழுது 4 வருடங்கள் கிட்டத்தட்ட அல்லது 3 வருடங்களின் பின்னர் லோ காலேஜில் 3 வருடம், மற்ற பல்கலைக்கழகங்களில் 4 வருடங்களில் இருந்து 5 வருடங்களுக்குள் நாங்கள் ஒரு சட்டத்திறனியாக உருவாக முடியும். சட்டத்திறனியாக உருவாகியதன் பின்னர் அடுத்த எம்மிடம் இருக்கின்ற கேள்வி, நாங்கள் எந்த சட்டத்திறனியாக அல்லது எந்த நிலையிலே எங்களது தொழில்சார் தகமைகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது, என்ன செய்வது? பொதுவாக சொல்ல போனால் சட்டத்தையாக அனுப்பினால் என்ன செய்வது? இந்த விடைக்கு ஒரு கேள்விக்கு விடை என்னவென்றால், சட்டத்திறனிகள் என்கின்ற போது பொதுவாக 2 வகைப்படுத்தப்படுவது. ஒன்று பிரைவேட் லோயர் அல்லது பிரைவேட் கவுன்சிலர் சொல்வார்கள், தனியாக நாங்கள் சட்டத்திறனை தெரிவு செய்து கொள்வது, அல்லது கவர்மெண்ட் லோயர்ஸ் அரசாங்க சட்டத்தரணிகள் என்று 2 வகையாக நாங்கள் பிரிக்கப்பட்டு இந்த 2 வகைக்குள் எதற்குள் நாங்கள் செல்ல போகின்றோம்? தனியாக வழக்கு நடவடிக்கைகளை பேசப் போகின்றோமா, அல்லது அரசாங்கத்தோடு இணைந்து அல்லது அரசாங்கத்தின் சார்பில் கிடைக்கப்படுகின்ற ஊதியங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசாங்கத்துக்காக வழக்குகளை பேசப் போகின்றோமா என்பது. இந்த 2 நிலைகளிலும் நாங்கள் ஒரு தனியாராக பிராக்டிஸ் பண்ண போகின்றோம், நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காட போகின்றால் நீங்கள் ஒரு நல்லதொரு சட்டத்தரணி சிறந்த ஒரு சீனியர் லோயர் கீழாக நீங்கள் உங்களது சேவையை உங்களுக்கான காலங்களிலே நீங்கள் வேலையை படித்துக் கொள்ள முடியும். அல்லது நீங்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், சிறந்ததொரு சட்டத்திறனியாக
இருக்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்திலே நன்றாக புலமை இருக்க வேண்டும். அதே போல குயிக்காக ஒரு விடயத்தினை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு விடயத்தை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த நிலையில் இருக்கின்ற போது நீங்கள் ஒரு சிறந்த சட்டத்தரணியாக வர முடியும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த நம்பிக்கையில் இருப்பவர் நான். அதே போல உங்களுக்கு தெரியும், சட்டத்தரணியாக நாங்கள் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே நாங்கள் சட்டத்தரணியாக நியமனம் செய்வதற்கு முன்னர் 6 மாதங்கள் நாங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கட்டாயமாக ஒரு சீனியரின் கீழ் நாங்கள் வேலையினை பழகிக் கொள்வதற்காக இருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அந்த காலப்பகுதிகளிலும் நாங்கள் அதிகமாக இந்த சட்டத்துறையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறந்த லோயர் என்பவர், ஒரு குட் லோயர் என்பவர் சட்டங்களை எல்லாம் அறிந்தவர் என்பதல்ல பொருள். ஒரு பிரச்சனை கொண்டு வருகின்ற போது அவரை அணுகி ஒரு சேவை பெறுநர் அவரை வருகின்ற போது அவருக்குரிய பிரச்சனைக்கான சட்டங்கள் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்பவர் அல்லது அறிந்து வைத்திருப்பவர் தான் சட்டத்தரணி என்று சொல்வார்கள். எந்த ஒரு சட்டத்தரணியை எடுத்துக்கொண்டாலும், இலங்கையில் இருக்கின்ற அல்லது உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறந்த சட்டத்தரணியாக எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லோருக்கும் எல்லா சட்டங்களும் தெரிந்திருக்கும் என்பதல்ல, தன்னை நாடி வருகின்றவர்களுக்கான பிரச்சனைக்குரிய தீர்வு எந்த சட்டத்திலே இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு வைத்திருப்பவர் தான் சிறந்த சட்டத்தரணி என்று சொல்லப்படுகின்றது. எனவே இருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற எல்லா சட்டங்களும் சட்டத்தரணியாக வந்தவர் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமோ அல்லது படித்திருக்க வேண்டிய அவசியமோ சட்டத்துறையை படிக்கின்றவருக்கு இல்லை என்பதையும் அந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது நீங்கள் சட்டத்தரணியாக நான் ஏற்கனவே சொன்னதை போல 2 வழிகள் இருக்கின்றது. பிரைவேட்டாக நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம், அதே போல கவர்மெண்ட் லோயராகவும் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் லோயர் என்று சொல்லுகின்ற போது பெரும்பாலும் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அல்லது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்டிலே வேலை செய்து கொள்கின்ற சட்டத்தரணிகளை குறிக்கின்றது. அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் சட்டமா அதிபர் திணைக்களம் என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாக நீதிமன்றங்களை தோன்றுகின்ற ஒரு நிறுவனம். இலங்கை அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்ற சட்ட பிணைத்துவத்தை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சட்டத்தரணிகள் தனியாக பிராக்டிஸ் பண்ணுகின்ற போது அவர்களுக்கான சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டதல்ல. அவர்களுடைய திறமை, அவர்களுடைய தகுதி என்பதை அவர்களுடைய உழைப்பு வேறுபடுகிறது. ஆனால் சட்டம் அதிபர் திணைக்களத்திலே ஒரு சட்டத்தரணியாக வேலை செய்கின்ற போது அந்த நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற சம்பள ஏற்பாடுகளுக்கு இணங்க அவருடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சட்டத்தரணிகள் என்பவர்கள் தனியாக தங்களது வழக்குகள், நீதிமன்ற நடவடிக்கைகளை பேசுகின்றவர்களாகவும் அரசாங்க துறை சார்ந்த சட்டத்தரணிகளாகவும் என்று 2 வகையான சட்டத்தரணிகளும் இருக்கிறார்கள். பொதுவாக இலங்கையில் இருக்குகின்ற சட்டங்களை பொறுத்தவரையிலே 2 பிரிவாக பிரிக்கப்படும். கிரிமினல் லோ, சிவில் லோ. பொதுவாக 2 சட்டங்களும் தான், பெரும்பாலும் 2 வகைப்படுத்தப்படுவது கிரிமினல், சிவில். இதற்குள் பல்வேறு பிரிவுகள் வருகின்றன. லேண்ட் லோ வரும், டோட் லோ வரும், டீலிக்ட், அதே போல கான்ஸ்டிடியூஷனல் லோ வரும், எம்ப்ளாய்மெண்ட் லோ, கான்ட்ராக்ட் லோ, கண்டமினம் ப்ராப்பர்ட்டி லோ என்று பல்வேறு வகையான பிரிவுகள் வந்தாலும் பொதுவாக 2 பிரிவுக்குள் நாங்கள் இவற்றை தொடக்கலாம், சிவில் மற்றும் கிரிமினல் லோ. இதிலே நீங்கள் எந்த பிரிவிலே நீங்கள் உங்களது நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் அல்லது எந்த துறையிலே நீங்கள் மிக விருப்பமுடையவர்களாக இருப்பது என்பதை பொறுத்து நீங்கள் 2 துறைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் உங்களது ஊர்களிலே நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுகின்ற ஐடியாக்கள் இருக்குமாக இருந்தால் பொதுவாக 2 பிரிவுகளையும் சார்ந்ததாகவே நீங்கள் உங்களது துறையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இங்கு அதிகமான வழக்குகள் எமது பிரதேசங்களிலே நாங்கள் துறையை நாங்கள் கையாளுகின்ற போதோ அல்லது சட்டத்தரணியாக வேலை செய்கின்ற போது சிவில், கிரிமினல் 2 வேறுபாடுகளை பிரித்து நாங்கள் எமது தொழிலை செய்ய முடியாது. எனவே 2ஐயும் சார்ந்ததாகத்தான் ஆரம்பகால பிராக்டிஸ்களை வைத்துக் கொள்வது நல்லது. அதற்கு பின்னராக நீங்கள் சில நேரங்களில் உங்களது நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். கிரிமினலை மாத்திரம் அல்லது சிவிலை மாத்திரம் செய்யக்கூடியதாக இருக்கும். கொழும்புகளிலே பொறுத்தவரையிலே அல்லது பெரிய நகரங்களிலே தனியாக சட்டத்தரணிகள் தங்களது தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சட்டத்தரணிகள் கான்ஸ்டிடியூஷனல் லோவை மாத்திரம் மையமாக வைத்து வரலாம். சில லோயர்கள் கிரிமினல் லோயருக்கு ஃபேமஸ் ஆகும், சிலர்கள் எம்ப்ளாய்மெண்ட், கண்ட்ராக்ட், எடுத்தது நோட்டரி ஒர்க்குகளுக்கு என்று
ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை செய்து கொள்ள முடியும். ஆனால் கஷ்ட பிரதேசங்கள் புறங்களில் இருக்கின்றவர்கள் எல்லாவற்றையும் ஒரு மல்டியாகவே செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சட்டத்தரணி தொழிலை நாங்கள் செய்கின்ற போது சில பேருக்கு சட்டத்தரணிகளை சட்ட நீதிமன்றத்திலே தோன்றுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கும். சட்டத்தரணியாக வர வேண்டும், ஆனால் வேற தேவைகளுக்காக தங்களது பதவி நிலையை அவர்கள் வைத்துக் கொள்வார் வேண்டும் என்பதற்காக சட்டத்தரணியாக நியமனம் பெறுவார்கள். பொதுவாக இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் ரீதியாக அல்லது அரசியலுக்கு வர விரும்புகின்றவர்கள் சட்டத்தரணியாக வர வேண்டும் என்கின்ற எழுதப்படாத ஒரு விதியின் அடிப்படையிலே சில பேர் சட்டத்தரணிகளாக இணைந்து கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சட்டத்தரணியாக நியமனம் பெற்றவர் சட்டத்தரணியாக நீதிமன்றத்திலே வழக்காட விருப்பமில்லாத சந்தர்ப்பத்திலே அவர் பல்வேறு துறைகளிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சட்டத்தரணி என்கின்ற வரையறைக்குள் இல்லாமல் அவர் பல்வேறு துறைகளுக்குள் தன்னை வளப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு சட்டத்தரணியாக LLB என்ஜினியர் லோ என்கின்ற பட்டங்களை வைத்திருக்கின்றவர் நீதிமன்ற சட்டத்தரணியாக வழக்காட முடியும். அதே போல நீதிமன்ற நீதிபதியாக அவர் தன்னை உயர்த்திக் கொள்ள முடியும். அதே போல ஜனாதிபதி சட்டத்தரணியாக தன்னை உயர்த்திக் கொள்ள முடியும். அதே போல அன்ஆபீசியல் மெஜிஸ்ட்ரேட் உத்தியோகப்பட்ட மெஜிஸ்ட்ரேட்டுகளாக இது பொதுவாக 10 வருடங்கள் ஒருவர் சட்டத்தரணியாக கிளமையாற்றுகின்ற போது பூர்த்தி செய்ததன் பின்னர் அவருக்கு வழங்கப்படுகின்ற எக்டிங் ஜட்ஜ் என்றும் பெரும்பாலும் இந்த தகுதியை வைத்துத்தான் வழங்கப்படுவது வழங்கை. அதே போல அவர் சமாதான நீதிமன்றாகவும் அவர் தன்னை வைத்துக் கொள்ள முடியும். அதே போல லோ ஆபீசர்ஸ் உங்களுக்கு தெரியும், பல்வேறு அரசு நிறுவனங்களிலே அல்லது தனியார் நிறுவனங்களில் இந்த பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்படும். லோ ஆபீசர்ஸ் என்கின்ற போதும் அந்த நிறுவனத்தின் சார்பாக வழக்காடுபவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏதாவது உடன்படிக்கைகள், எக்ரிமெண்ட்டுகள் மற்றும் அந்த உள்ளார்ந்த விசாரணைகளுக்காக அவர்கள் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள், அல்லது எக்ரிமெண்ட்கள் நிறைவேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள். அந்த வகையிலே லோ ஆபீசர்ஸாக தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கான பதவிகள் இருக்கிறது. அங்கேயும் தன்னை ஒருவர் ஒரு சட்டத்தரணி தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கு தெரியும், நொட்டரி பப்ளிக் உறுதி எழுதுபவர்கள் நொத்தாரிஸ், பிரசித்த நொத்தாரிஸ் என்று சொல்லப்படும். பிரசித்த நொத்தாரிசு என்கின்ற நிலை நாங்கள் எட்டனியேட்லோ முடிக்குகின்ற போது எங்களுக்கு அதோடு இணைந்ததாக அந்த தகுதி நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் பிரசித்த நொத்தாரிசு என்பதற்கும் ஒரு போட்டி பரீட்சை இருக்கிறது. அந்த போட்டி பரீட்சையில் சித்தடைகின்ற போதுதான் எட்டனியேட்லோ இல்லாதவர்கள் உறுதி எழுதுகின்ற இந்த நிலையினை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாங்கள் எட்டனியேட்லோ எழுதுவதன் பின்னர் நீதிமன்றம் சில விருப்பம் அடைகின்றார் உறுதியை எழுதிக் கொள்ளக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கின்றது. அதே போல கொமிஷன் ரிப்போர்ட்ஸ் என்று சொல்வார்கள். கொமிஷன் ரிப்போர்ட்ஸ் அது நாங்கள் நீதி அமைச்சின் கீழாக நாங்கள் ஒரு விண்ணப்பத்தினை செய்வதன் அடிப்படையில் அந்த கொமிஷன் ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கப்படும். கொமிஷனர் ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்கப்பட்டதன் பின்னர் தான் நாங்கள் ஒரு எஃபிடவிட் சைன் பண்ணுவதாக இருந்தாலும், அல்லது ஒரு டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் பண்ணுவதாக இருந்தாலும், அல்லது ஒரு உடன்படிக்கைகளில் நாங்கள் எழுதுவதாக இருந்தாலும், இந்த நோட்டரி பப்ளிக் கொமிஷன் ரிப்போர்ட்ஸ் என்றதன் பின்னர் தான் நாங்கள் அதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கொமிஷனர் ரிப்போர்ட்ஸ் அல்லது நோட்டரி கொமிஷனர் ரிப்போர்ட்ஸ் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் உடன்படிக்கைகள் அல்லது எபிடவிட்டுகளே நாங்கள் கையொப்பமிட முடியாது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பெரும்பாலும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம் தனியார் சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுக்கென்று இருக்கின்ற தனியான குவாசி நீதிமுறை சட்டத்தின் அடிப்படையில் குவாசிகளை தெரிவு செய்வதற்கும் ஒரு சட்டத்தரணியாக இருப்பவர்கள் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. சட்டத்தரணியாக இருப்பவர்கள் குவாசி ஜட்ஜ் ஆக வருவதற்கும் இப்பொழுது இலங்கையிலே சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. எனவே இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரியாகவும் ஒரு சட்டத்தரணி வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே சட்டத்தரணியாக வருகின்ற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நீதிமன்றத்திலே சில காரணங்களால் நீதிமன்ற வழக்காட முடியாது நினைக்கின்றவர்கள் பல்வேறு துறைகளிலே தங்களை மட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல 25,000க்கும் மேற்பட்டவர்கள் சட்டத்தரணியாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் சட்டத்தரணியாக வருகின்றார்கள் என்றாலும் எல்லோரும் சட்டத்தரணியாக நியமனம் பெறுவதில்லை. அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் தங்களை வளப்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலையிலே பல்வேறு இந்த சட்டத்துறை என்பது ஒரு பரந்த விரிந்த ஒரு ஏரியாவாக காணப்படுவதனால்
பல்வேறு நிறுவனங்களிலே அல்லது பல்வேறு தொழில் சந்தையிலே அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிலே தங்களை அவர்கள் இணைத்துக் கொள்கின்றார்கள். இணைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சட்டத்திறனியாக வருகின்றவர்களுக்கு உண்மையிலே சிறந்த பேச்சாற்றல் இருக்க வேண்டும், நுணுக்கம் இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை மிக இலகுவாக பிடித்துக் கொள்ளக்கூடிய அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய இதை ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் இப்பொழுதும் ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருக்க முடியும் என்பதனையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அது ஒரு சட்டத்தரணியினுடைய பொருளாதார நிலை என்பது அல்லது இவர்கள் சில நேரங்களிலே எவ்வளவு உழைக்கின்றார்கள் என்கின்ற கேள்விகள் எழக்கூடும். உண்மையில் சட்டத்தரணிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய தகமை திறமை என்பவற்றை பொறுத்து அவர்களுக்கு வருகின்ற வழக்கு நடவடிக்கைகளை பொறுத்து ஒவ்வொருவருடைய வருமானமும் மாதாந்த வருமானம் அல்லது நாளாந்த வருமானம் என்பது வேறுபடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் திறமையானவர்கள் இருந்தால் இந்த தொழிலை பொறுத்தவரையிலே நேர்மையாகவும் திறமையானவர்களாகவும் இருந்தால் இந்த தொழிலை பொறுத்தவரையில் நாங்கள் நீண்ட காலம் நீடித்து நிற்க முடியும், உழைக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த சட்டத்தரணிகளுடைய பொறுத்தவரையிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல எல்எல்பி டிகிரியை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டால் அதன் பின்னராக இருக்கின்ற ஏனைய மேலதிக கற்கிணர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போதும் சட்ட முதுமானி எல்எல்எம் இருக்கின்றது, மாஸ்டர் ஆஃப் லோஸ் இருக்கின்றது. இந்த மாஸ்டர் ஆஃப் லோஸ் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகிறது. அது கிரிமினல் ஜஸ்டிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு நிலையிலான ஒரு பட்டம். மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களிலே, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல சிவில், கிரிமினல் என்று நாங்கள் இந்த சட்டங்களை வகைப்படுத்துகின்ற போது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்பது முற்றுமுழுதாக கிரிமினல் வழக்குகளை, குற்றவியல் வழக்குகளை கையாளுகின்ற ஒரு நீதிமன்றமாக காணப்படுகின்றது. இலங்கையினுடைய நீதிமன்ற படிமுறையை பார்க்குகின்ற போதோ ஆரம்பத்திலே ஃபெமிலி கோர்ட்ஸ் என்று குடும்பவியலுக்கான தனியான ஒரு நீதிமன்ற நடைமுறை காணப்படுகிறது. அது தற்பொழுது இல்லை. இப்பொழுதும் ஆரம்ப நீதிமன்றம் ஒன்று காணப்படுகின்றது, பிரைமரி ப்ரொசீஜர் கோர்ட். அதுக்கு அடுத்ததாக மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் காணப்படுகிறது, சிவில் கோர்ட் காணப்படுகிறது, குடியியல் வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிமன்றம். அதற்கு அடுத்ததாக ஹைகோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், அதி உச்ச நீதிமன்றமாக சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றம் காணப்படுகிறது. இலங்கை நீதிமன்ற வழிமுறை வளர்ச்சி. இதனை தவிர லேபர் கோர்ட், ஒரு தொழில் தருணருக்கும் தொழில் வழங்குனருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காக தனியான ஒரு நீதிமன்றமாக இந்த லேபர் கோர்ட் காணப்படுகிறது. அதே போல முஸ்லிம்களுக்கு என்று தனியானது குவாசி நீதிமன்ற முறை காணப்படுகின்றது. இந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் பெரும்பாலும் குற்றவியல் சம்பந்தமான வழக்குகளை வாதாடுகின்ற அல்லது விசாரிக்கின்ற நீதிமன்றமாக இது காணப்படுவதனால் திறந்த பல்கலைக்கழகத்திலே வழங்கப்படுகின்ற கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் ஆஃப் இன் லா என்பது மிக சிறந்த ஒரு உங்களுக்கான மேற்படிப்புக்காக இருக்கின்ற ஒரு நல்லதொரு தளம். நீங்கள் இந்த கற்கை நெறியின் மூலமாக இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் பேசப்படுகின்ற அடிப்படையான விடயங்கள் அல்லது அடிக்கடி நீங்கள் சந்திக்கின்ற விடயங்களை நீங்கள் திறந்த பல்கலைக்கழகங்களாக இந்த சட்ட முதுமானி பட்டத்தினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 2 வருடங்கள் போஸ்ட் ஒர்க் பிளஸ் லிசிடேஷன் ஒரு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. மிக சிறப்பானது ஒரு கற்கை நெறி. அடுத்ததாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினாலும் மாஸ்டர் டிகிரிஸ் இப்பொழுது 2 வருடங்கள், 1 வருடங்களுக்கு என்று 2 கேட்டகரியில் 2 வகைப்படுத்தலிலே வழங்கப்படுகின்றது. அதுவும் மிக ஒரு சிறந்தது, ஒரு பொதுவான தலைப்பின் கீழ் வழங்கப்படுகின்றது. பிரைவேட் லோ, பப்ளிக் லோ, கோஆபரேட்டிவ் லோ, அடுத்தது மனித உரிமைகள் தொடர்பிலே இந்த சட்ட முதுமானி கற்கை வழங்கப்படுகின்றது. இந்த சட்ட முதுமானி இலங்கையிலே வழங்கப்படுகின்ற அந்த சட்ட முதுமானி கற்கை நெறி சிறந்த பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் வழங்குவதை விட ஏனைய பல்வேறு தனியார் நிறுவனங்களும் இப்பொழுது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு இணைந்ததாக இந்த மாஸ்டர் ஆஃப் லோஸ் சட்ட முதுமானியினை இலங்கையிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகளை எடுத்துக்கின்ற போதும் சில மாணவர்கள் அல்லது சில வசதி படைத்தவர்கள் வெளிநாடுகளிலே இந்த உயர் கல்வி நெறியினை பூர்த்தி செய்வதற்காக செல்லுகின்ற நிலை காணப்படுகின்றது. பெரும்பாலும் இந்த சட்ட முதுமானியின் பின்னர் அந்த நாடுகளிலே வழங்கப்படுகின்ற ஒர்க் பெர்மிட்
அங்கே அடிப்படையாக கொண்டு சில நாடுகள் 2 வருடங்கள் 3 வருடங்கள் என்று ஒர்க் பெர்மிட்களை வழங்குகின்ற அடிப்படையிலும் அங்கே தங்களது குடும்பத்தாரோடு ஆஹ் ஆஹ் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் வெளிநாடுகளிலே இந்த கணக்கினை பூர்த்தி செய்வதற்காக செல்கின்றார்கள். அது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டது. அவ்வாறு செல்கின்ற வசதி படைத்தவர்கள் தங்களது குடும்பத்தாருடைய எதிர்காலத்திற்காக நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவ்வாறான துறையையும் தெரிவு செய்து கொள்ள சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்த போதிலும் வெளிநாடுகளிலே செல்கின்றவர்கள் இலங்கையில் நாங்கள் இருக்கின்ற இந்த LLB அல்லது டெனியட் லோ என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் கடமையாற்ற முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே இருக்கின்ற அந்த சொலிசிட்டர் பாரிஸ்டர் போன்ற பரீட்சைகளிலே நாங்கள் சித்தி அடைந்ததன் பின்னர் அங்கே சட்டத்தரணிகளாக கடமையாற்றுவதற்கு நாங்கள் சந்தர்ப்பங்களை பெற முடியும். இப்பொழுது இருக்கின்ற எங்களது பட்டங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அங்கே போய் வெளிநாடுகளில் இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும் நாட்டில் நடைபெறுகின்ற பொருளாதார நெருக்கடிகள், வேலையின்மை மற்றும் தங்களது குடும்ப எதிர்காலம் போன்ற பல்வேறு விடயங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. ஆனால் சட்டத்தரணிகளாக இருக்கின்ற நாங்கள் இந்த LLB அல்லது எட்டனியோ என்கின்ற பட்டங்களை வைத்துக் கொண்டும் வெளிநாடுகளிலே நாங்கள் எங்களது சட்டத்தரணியாக நாங்கள் அங்கே கடமையாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கின்ற நடைமுறையின் பிரகாரம் பரீட்சைகளிலே சித்தி அடைந்து அதுக்கான தகமைகளை பெற்றதன் பின்னரே நாங்கள் அங்கே சட்டத்தரணிகளாக நாங்கள் பணிபுரிவதற்கு நாங்கள் உள்வாங்கப்படுவோம் என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சட்டத்துறையை பற்றிய விடயம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சில பேர் தங்களது தொழில் தகமையை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு தொழில் தகமையிலிருந்து ஒரு சட்டத்தரணியாக மாற்றிக்கொள்ள விரும்புகின்றவர்கள் அல்லது தங்களது பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என விரும்புகின்றவர்கள் அல்லது சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று நினைத்திருந்து சில காரணங்களால் தவிர்த்துக் கொண்டவர்கள், முடியாமல் போனவர்கள் தாங்கள் படித்துக்கொண்டே சட்டத்தரணியாக வருவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதுக்கு இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிறுவனமாக திறந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றது. திறந்த பல்கலைக்கழகத்திலே தாங்கள் வேலையில் இருந்து கொண்டு படிப்பதற்கான, அதாவது LLB பட்டத்தினை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நிறைய பேர் அவ்வாறு தங்களது தொழில்தன்மையை மாற்றி இருக்கின்றார்கள். லோ காலேஜ் என்கின்ற போதும் அங்கு கட்டாயமாக பல்கலைக்கழக விரிவுரைகளுக்கு, அதாவது லோ காலேஜினுடைய விரிவுரைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொழில் வேலை செய்கின்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்ற நிலையிலே பெரும்பாலும் தங்களது தொழிலை விட்டு அந்த சட்டக்கல்லூரியிலே தங்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள். அதில் முடியாதவர்கள் இதிலே, அதாவது LLB டிகிரியை செய்து கொண்டு அதற்கு பின்னர் எட்டனியட் லோ முடித்துக் கொண்டு தங்களது தொழிலை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்பொழுது பெரும்பாலும் நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் இலங்கையிலே இந்த LLB டிகிரியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை நீங்கள் தெரிவு செய்கின்ற போது உண்மையில் அவை UGC-யினால், இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டதா என்பதனை நீங்கள் முதலிலே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். திறந்த அதாவது இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெற்றால் மாத்திரமே இலங்கை சட்டக்கல்லூரியில் நீங்கள் குற்றணியற்றோ பட்டத்தினை தொழிற்சார்ந்தமை பெறுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே தனியார் பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்கின்ற போது UGC-யினுடைய ரெகக்னேஷன், அங்கீகாரம் என்ன என்பதையும் நீங்கள் பார்த்து அந்த பல்கலைக்கழகத்தினை நீங்கள் தெரிவு செய்து கொண்டால் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறாக இருந்த போதிலும் இந்த பல்கலைக்கழகத்திலே நான் அண்மையிலும் ஒரு விடயத்தை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த தனியார் பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்ற மாணவர்கள் தொடர்பாக சில பேர் சில கருத்துக்களை முகநூல் வழிகளாக வெளியிட்டிருந்தார்கள். இது எவ்வாறாக இருந்த போதிலும் நாங்கள் என்னதான் பட்டங்களை பெற்றாலும், LLB பட்டத்தை பெற்றாலும் எட்டனியட் லோ அதிலே நாங்கள் சித்தி அடையாத போது நாங்கள் ஒரு சட்டத்தரணியாக எங்களது பதவியினை, அதாவது சட்டத்தரணியாக நாங்கள் உருவாக முடியாது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே சட்டத்தரணியாக வருகின்ற இவர்கள் என்பதல்ல, எங்களது திறமைகளை பொறுத்து நாங்கள் இந்த தொழிலிலே சிறப்பாக செயற்பட முடியும் என்பதனையும் கூறிக்கொண்டு வருகின்றேன். இளம் சட்டத்திறனிகளாக வருக விரும்புகின்றவர்கள் அல்லது சட்டத்திறனியாக உருவாக வேண்டும் என நினைப்பவர்கள், தங்களது பல்கலைக்கழகங்களில் போகின்றவர்கள்
ஒரு நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் பணம் உழைப்பதை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்துக் கொள்ள முடியாது. பணம் உழைக்க வேண்டும் என்பதை மாத்திரம் மைய கருவாக வைக்காது இந்த சமூகத்துக்கு எம்மால் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பற்றியும் மனச்சாட்சியின்படியும் நாங்கள் இந்த தொழிலை செய்து கொள்ள நாங்கள் நேர்மையாக இந்த தொழிலை செய்வதற்கு நாங்கள் எண்ணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும்.